ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி புதுசாக ஒரு ரெசிபி தயார் பண்ண போகிறோம். ஒரு புதுசாக ரெசிபி பார்த்துக்கலாம். இது ரெசிபி பேர் வந்து பிரெட் ரபிடி தயார் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன பொருள் தயார் பண்ணுறோம் இதில் எல்லாம் வச்சுருக்க பாருங்கள். இது வந்து ப்ரெட்டு வாங்கி கட் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் அடுத்து வந்து இது சர்க்கரை, இது வந்து பசுமாடு பால் 1 லிட்டர் வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து செரி, அப்புறம் திராட்சை, முந்திரி, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது பாதாம், ஆல்மண்ட் பாதாம் இது வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ண போகிறோம் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த எண்ணெயில் இந்த ப்ரெட்டை வந்து பொரிச்சு எடுப்போம். இது வந்து திராட்சை வந்து லைட்டாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கோம். இல்லைன்னா அது ஒரு ஸ்மெல்ல வருமா, அதுக்காக தான் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துருக்கோம். இது வந்து முந்திரி அது மாதிரி லைட்டாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கோம். போதும் எடுத்து இதெல்லாம் எண்ணெயிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துருக்கோம். நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் தயார் பண்ண போகிறோம் பாருங்கள். பார்த்துட்டு இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாவாட்ட சேனல் மறக்காதீங்க. இந்த சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ண போகிறோம் பாருங்கள். அடுத்து இது எண்ணெயில் நம்ம வந்து ப்ரெட்டு பொரிச்சு எடுப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா அப்புறம் இதை பொரிச்சு எடுப்போம். ஒட்டுக்கா போடக்கூடாது, ஒட்டுக்கா போட்டோன்னா கசகசன்னு ஆயிரும். அதனால் எண்ணெய் சூடாயிச்சோன்னு இந்த ப்ரெட்டை வந்து ஒன்று விடுங்க, அப்போ தான் சரியாக வரும். எப்படி பொரிச்சு எடுப்போம், என்ன ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி செய்யுங்க, செஞ்சு ஃபேமிலியெல்லாம் சாப்பிடுங்க. சின்ன சின்ன குழந்தை வந்து சாப்பிட்றதுக்கு இது இன்ட்ரெஸ்ட்டு வரும், நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பேர் வந்து பிரெட் ரபிடி. எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா அப்படி தான் போடுவோம். எண்ணெய் சூடு ஆகலை. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போம், பொரிச்சு எடுப்போம் எண்ணெயில். இந்த பாருங்கள் எப்படி எடுக்கிறோம். ப்ரெட்டை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அப்போ தான் அதில் வந்து பாலில் நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். அதனால அது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். பாருங்கள் நம்ம எப்படி செய்கிறோம் அதே மாதிரி ஐடியா பண்ணி அதே மாதிரி செஞ்சோன்னா நல்லா இதே மாதிரி ப்ரெட்டு ரபிடி எடுத்துக்கலாம். எப்படி தயார் பண்ணுறேன் அப்படி காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு எண்ணெயில். பாருங்கள் எப்படியா இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். அடுத்து வந்து வெறும் சர்க்கரை தான், வெறும் சர்க்கரை கரிமைக்கு போகிறோம். கருமில்லி அப்படி கலரு பாருங்கள் எப்படி பண்ணுறேன். வெறும் சர்க்கரை போட்டு அப்படி வைக்கணும். அதுக்கு மேலே இந்த கலர் வந்துச்சுன்னா பால் ஊற்றணும். சூப்பராக கலர் ஆகிரும் பாருங்க. பால் நல்லா சூடாகணும், நல்ல கலர் வந்துடும் பாருங்கள். எப்படி ஆச்சு பாருங்கள். இது மாதிரி தான் தயார் பண்ணணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இது பால் வந்து கரிமல் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக கலர் வந்துச்சு. எப்படி பாருங்கள், ஃபுல்லாக 1 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் ஆகி போயிடுச்சு. நல்லா காய்ச்சணும் பால், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு வரும். ரபிடி இது ப்ரெட் ரபிடினா இது மாதிரி தான் நல்லா கட்டி ஆகி போயிடுச்சு பாருங்கள். அதுக்கு மேலே இப்போ வந்து சர்க்கரை போட போகிறோம். சர்க்கரை வந்து உங்களுக்கு வந்து அளவு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டு தகுந்த மாதிரி, சர்க்கரை இனிப்பு எவ்வளோ வேணும் அது தகுந்த மாதிரி சர்க்கரை போடுங்க. இது சர்க்கரை போட்டாச்சு. அதுக்கு மேலே இப்போ என்னென்ன இன்னொன்று போட பாருங்கள். இது வந்து பாதாம், இது முந்திரி, இது திராட்சை, எல்லாம் என்னென்ன வறுத்து வச்சது அதில் இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சது இதில் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். அதே மாதிரி சாப்பாடுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு ஃபேமிலியில் எல்லோரும் சாப்பிடுங்க.
சின்ன சின்ன குழந்தை எல்லாம் சாப்பிட்றதுக்கு ருசியாக வரும். இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பிரெட் ரப்பிடி பாலில் பிரெட்டு 2 தான் தயாராகுது. அப்புறம் இது திராட்சை முந்திரி எல்லாம் கலந்து இது மாதிரி எல்லாம் டேஸ்ட்டுக்காக இதை தயார் பண்ணணும். வந்துட்டு பிரெட் ரப்பிடி சாப்பிட்ணும். எப்படி இருக்க கலர் பாருங்கள். இந்த மாதிரி தயார் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள், இந்த பிரெட்டு ஃப்ரை பண்ணி வச்சது இந்த இதில் போட்டுக்கலாம். அப்படி இது எப்படி பாருங்க ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதுதான் பிரெட்டு விட்டாச்சு. நல்லா இது ஊறிடும், நல்லா கட்டி ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இந்த பிரெட் ரப்பிடி தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இது தயாராகிடுச்சு. இப்படி தான் ஃபுல்லாக ஊறிடும். அந்த பால் பிரெட்டு அப்படி ஃபுல்லாக ஊறி எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கு மேலே இது செடி இது வச்சுக்கலாம். செடி வச்சுட்டேன்னா இப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் பிரெட்டு ரப்பிடி. இதே மாதிரி செய்யுங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. குட்டிஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இதே மாதிரி கொடுங்க. இதில் எல்லாம் கொடுத்து அப்படி தயார் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி செய்யுங்க. ஏலக்காய் பொடி லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டிருக்கேன், நல்ல மணமாக இருக்கும். இதுதான் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம சாப்பிட்லாம். ஓகே, இதே மாதிரி செய்யுங்க. இந்த சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.